டி20 உலகக்கோப்பை நாயகன் சஞ்சு சாம்சனுக்கு கௌரவ டிஜிபி பதவி. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சர்ப்ரைஸ். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பேரதிர்ச்சி. அதாவது அண்மையில் டி20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியிருந்தது. இந்த வெற்றி என்பது இந்திய அணியை பொறுத்தவரையிலும் ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரையிலுமே பெருமைக்குரிய விஷயமாக மாறியது. அதுவும் 3 முறை டி20 உலகக்கோப்பையை வென்றிருக்கும் முதல் அணி இந்திய அணிதான் என்ற அந்த ஒரு சாதனையையும் இந்திய அணி படைத்திருக்கிறது. கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அணி என சொல்லப்படும் ஆஸ்திரேலியா அணி கூட இந்த ஒரு சாதனையை செய்தது கிடையாது. அதே போல இங்கிலாந்து அணியும் இப்படி ஒரு சாதனையை செய்தது கிடையாது. ஆகவே கிரிக்கெட் வரலாற்றை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு சரித்திர சாதனையை இந்திய அணி மட்டும்தான் செய்திருக்கிறது. ஆகவே இது இந்தியாவை தாண்டி ஒட்டுமொத்த உலக அளவிலும் இந்தியாவுக்கு பெருமைக்குரிய விஷயமாகவும் மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு வெற்றி, இந்த ஒரு சாதனை இந்திய அணிக்கு கிடைப்பதற்கு மிக மிக முக்கியமான நபர் என்றால் அது நம்முடைய சஞ்சு சாம்சன் மட்டும்தாங்க. இவரோடு சேர்ந்து மற்ற அனைத்து இந்திய வீரர்களும் சிறப்பாக விளையாடினாலும் கூட சஞ்சு சாம்சனின் முக்கியமான 3 ஆட்டங்கள் தான் இந்திய அணிக்கு இந்த ஒரு சாதனையை பெற்றுக் கொடுத்தது. அதுவும் ஒரு டி20 போட்டியில் 30 முதல் 50 ரன்கள் எடுத்தாலே அது மிகப்பெரிய ரன்களாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த டி20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சனுக்கு குறைந்த வாய்ப்பு தான் கிடைத்தது. அந்த வாய்ப்பிலும் கூட சிறப்பாக விளையாடி 3 போட்டிகளிலும் தலா 80 ரன்களுக்கு மேல் அதிகமாக அடித்து இந்திய அணிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான சாதனைக்கு உறுதுணையாக இருந்தார் சஞ்சு சாம்சன். மேலும் இந்திய அணி இந்த உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு இந்திய அணிக்கு பல மாநிலங்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் பாராட்டுகளும் பரிசு பொருட்களும் குவிந்து வருகிறது. குறிப்பாக இது போன்ற முக்கியமான தொடர்களில் வெற்றி பெறும் இந்திய அணிக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் பல மாநிலங்களில் இருந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பரிசுகளும் வந்து குவியும். அந்த வரிசையில் இந்தியாவையும் தாண்டி வெளிநாடுகளில் இருந்தும் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றிக்கு பாராட்டு மலைகளும் பரிசு மலைகளும் குவிந்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளும் இந்த ஒரு இந்திய அணியின் வெற்றிக்கு வாழ்த்துக்களை கூறியது மட்டுமில்லாமல் பல கோடி ரூபாய் பரிசுகளையும் அறிவிக்க உள்ளது. இந்த நிலையில் இந்த பிரம்மாண்டமான சாதனைக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சஞ்சு சாம்சனுக்கு கூட இந்திய அளவில் பல மாநிலங்களில் இருந்தும் வாழ்த்துக்களும் குவிந்து வருவது ஒருபுறம் இருந்தாலும் முக்கியமான கௌரவ பதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இது போன்ற முக்கியமான தொடர்களில் சிறப்பாக விளையாடும் இந்திய அணி வீரர்களுக்கு இராணுவத்திலும் காவல்துறையிலும் இருந்து கௌரவ பதவிகள் கொடுக்கப்படும். அந்த வரிசையில் இதற்கு முன்பு இந்திய முன்னாள் ஜாம்பவான்களான கபில் தேவ் மற்றும் மகேந்திர சிங் தோனிக்கு இராணுவத்திலிருந்து முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய சச்சின் டெண்டுல்கருக்கும் கூட இராணுவத்தில் ஏர்ஃபோர்ஸ் என சொல்லப்படும் அந்த பிரிவிலிருந்தும் சச்சின் டெண்டுல்கருக்கு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஹர்பஜன் சிங், முகமது சிராஜ், ஜொஹீந்தர் சர்மா உள்ளிட்ட முக்கியமான வீரர்களுக்கும் அந்தந்த மாநிலங்கள் சார்பில் கௌரவ காவல்துறை பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய பதவிகள் கிடைக்கும்போது இது ஒரு கௌரவ பதவிகளாக மட்டுமே கொடுக்கப்படும். இந்த பதவிகளில் இவர்கள் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற அவசியமெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு கௌரவமான பதவிதான் இது போன்ற சாதனையாளர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வரிசையில் இப்போது நடந்து முடிந்த இந்த டி20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு மிக முக்கிய அங்கமாக இருந்த சஞ்சு சாம்சனுக்கும் இது போன்ற கௌரவ பதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கேரளாவை சேர்ந்த இவருக்கு கேரள அரசு ஒரு சில கௌரவ பதவிகளை வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சனுக்கு இப்போது தமிழகத்திலிருந்து கௌரவ காவல்துறை பதவி ஒன்று வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே இது போன்ற முக்கியமான போட்டிகளில் இந்திய அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த வீரர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் மட்டும்தான் அந்தந்த மாநில முதல்வர்கள் அந்தந்த வீரர்களுக்கு கௌரவ பதவிகளை வழங்குவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்கள் அந்த வீரருக்கு பரிசு பொருட்களையும் வாழ்த்துக்களையும் மட்டுமே அறிவிக்கும். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு முதல் முறையாக நம்முடைய தமிழக அரசே கௌரவ காவல்துறை பதவி ஒன்றை வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற கிரிக்கெட் வீரர்களுக்கு காவல்துறையில் மிக உயரிய பதவி என்றால் டிஎஸ்பி என்ற பதவி வழங்கப்படலாம்.
இதற்கு முன்பு முகமது சிராஜுக்கும் அவருடைய மாநிலத்தில் டிஎஸ்பி பதவிதான் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அப்படி ஒரு பதவியை இப்போது தமிழக அரசு சஞ்சு சாம்சனுக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு அறிவிப்பு என்பது சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அறிவிப்பாகும். ஏனென்றால் வழக்கமாகவே இது போன்ற கௌரவ பதவிகள் என்பது அந்தந்த மாநிலங்கள் மட்டுமே தான் சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்தை சேர்ந்த வீரர்களுக்கு மட்டுமே கொடுக்கும். ஆனால் இப்போது சஞ்சு சாம்சனுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு மாநில அரசான தமிழக அரசு இப்படிப்பட்ட உயரிய காவல்துறை பதவி ஒன்றை கொடுக்க இருப்பது உண்மையிலேயே வியப்பின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவிலேயே இப்படி யாருக்கும் நடந்ததில்லை என்று கூட சொல்லலாம். முதல் முறையாக சஞ்சு சாம்சனுக்கு வேறு ஒரு மாநில அரசு இப்படி ஒரு உயரிய பதவியை கௌரவ பதவியாக அளிக்க இருப்பது என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே சமயம் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இவருக்கு ஏற்கனவே கேரள அரசு இந்த ஒரு உலகக்கோப்பை வெற்றிக்காக முக்கியமான கௌரவ பதவி ஒன்றை வழங்க இருப்பது ஏற்கனவே கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து மற்றொரு மாநிலமான தமிழக அரசும் இவருக்கு கௌரவ பதவி ஒன்றை கொடுக்க இருப்பது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சர்ப்ரைஸாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் நன்கு தமிழ் பேசக்கூடியவர். ஆகவே இவரை கேரளாவை சேர்ந்த நபர் என்று மட்டும் ஒதுக்கிவிட முடியாது. சஞ்சு சாம்சன் ஒரு சாதனை செய்தால் அது தமிழர்களுக்கும் பெருமைதான். அதேபோல இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காகத்தான் விளையாட இருக்கிறார். ஏனென்றால் கடந்த முறை ஏலத்தில் சிஎஸ்கே அணி இவரை எடுத்துவிட்டது. ஆகவே சஞ்சு சாம்சனை இனிமேல் முழுக்க முழுக்க தமிழக வீரராகத்தான் பார்க்க போகிறார்கள். அதற்கு இன்னொரு உதாரணம் நம்ம தல தோனியை பொறுத்தவரையில் இவர் தமிழகம் இல்லாத வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிஎஸ்கே அணிக்கு வந்த பிறகு இவரும் தமிழக மக்களின் ஒருவராக மாறிவிட்டார். ஆகவே அந்த வரிசையில் இப்போது சஞ்சு சாம்சனும் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டதால் இனிமேல் சஞ்சு சாம்சனும் கூட தமிழகத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் தமிழக அரசு சஞ்சு சாம்சனுக்கு இப்படி ஒரு கௌரவ பதவியை வாரி வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சனுக்கு இது எந்தளவுக்கு பெருமையாக இருக்கும் என்பதை தாண்டி சிஎஸ்கே ரசிகர்களாகிய நமக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாகத்தான் மாறியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த T20 உலகக்கோப்பையில் செம்ம ஃபார்மில் இருக்கும் சஞ்சு சாம்சன் இப்போது சிஎஸ்கே அணிக்கும் வந்துவிட்டார். அதுவும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இன்னும் 2 வாரங்கள் தான் மிஞ்சியிருக்கிறது. இந்த நேரத்தில் சஞ்சு சாம்சனின் இத்தகைய ஃபார்ம் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். இந்த நேரத்தில் இவருக்கு தமிழக அரசு சார்பில் கௌரவ பதவி கொடுத்துவிட்டால் சஞ்சு சாம்சனின் செயல்பாடுகள் என்பது இன்னும் சிறப்பாக மாறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் சஞ்சு சாம்சனுக்கு இப்போது தமிழக அரசு கொடுக்க இருக்கும் இந்த ஒரு கௌரவ பதவி என்பது சிஎஸ்கே அணிக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவாக மாற இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் நம்முடைய சிஎஸ்கே அணியை எடுத்துக்கொண்டால் கடந்த சில வருடங்களாகவே பேட்டிங்கில் மட்டும்தான் லேசாக பின்தங்கியிருந்தது. அந்த ஒரு விஷயத்தை சரி செய்வதற்கு சஞ்சு சாம்சனும் இப்போது வந்துவிட்டார் என்றால் கண்டிப்பாக அந்த இடமும் நிரம்பிவிடும். ஆகவே இனிமேல் சிஎஸ்கே அணியை மற்ற அணிகளால் வீழ்த்துவது என்பது கொஞ்சம் கடினம்தான். அந்தளவுக்கு சஞ்சு சாம்சனின் என்ட்ரி என்பது சிஎஸ்கே அணிக்கு யானை பலமாக மாறிவிட்டது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அதுவும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டாலும் கூட இப்போது இவர் பேய்த்தனமான ஃபார்மிலும் வந்திருப்பது என்பது கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.